ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆதார் இருந்தாலே ரூபாய் 50,000 வரை கடன் எப்படி விண்ணப்பிப்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய குடிமக்களின் முக்கிய அடையாள ஆவணமான UIDAI வழங்கும் ஆதார் அட்டை இன்று வெறும் அடையாள சான்றாக மட்டுமல்லாமல் சிறு தொழில் முனைவோருக்கான நிதி ஆதாரமாகவும் பயன்பட்டு வருகிறது. குறிப்பாக சாலையோர வியாபாரிகள் மற்றும் குறுந்தொழில் செய்பவர்கள் பிணையமின்றி கடன் பெற மத்திய அரசு அறிமுகப்படுத்திய PM ஸ்வநிதி திட்டம் பெரும் உதவியாக உள்ளது. கொரோனா காலத்திற்கு பிறகு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்களை மீண்டும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இதில் அதிகபட்சமாக ரூபாய் 50,000 வரை கடன் பெறலாம். இந்த தொகை ஒரே தடவையில் வழங்கப்படாது, மாறாக 3 கட்டங்களாக வழங்கப்படுகிறது. முதலில் ரூபாய் 10,000 வழங்கப்படும். அதை குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி செலுத்தினால் அடுத்த கட்டமாக ரூபாய் 20,000 கிடைக்கும். அதையும் சரியாக செலுத்தும் பயனாளிகள் ரூபாய் 50,000 வரை இறுதிக்கட்ட கடனை பெற தகுதி பெறுவார்கள். இந்த கடனுக்கு எந்தவித சொத்து பிணையமும் தேவையில்லை என்பது முக்கிய அம்சம். ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு அல்லது ஓட்டுநர் உரிமம் போன்ற அடிப்படை ஆவணங்களுடன் அருகில் உள்ள வங்கியில் விண்ணப்பிக்கலாம். சில இடங்களில் நகராட்சி அல்லது உள்ளாட்சி அமைப்புகளின் பரிந்துரையும் தேவையாக இருக்கலாம். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் இந்த திட்டம் சிறு வணிகர்களை கந்துவட்டி கடனிலிருந்து விடுவித்து தங்களின் தொழிலை விரிவுபடுத்த உதவுகிறது. சரியான முறையில் கடனை பயன்படுத்தி கால வரையிலான திருப்பி செலுத்துதலை மேற்கொண்டால் இது சிறு தொழில்களுக்கு ஒரு வலுவான ஆதாரமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ரூபாய் 50,000 வரை ஆதார் கார்டு இருந்தாவே போதும், கடன் வழங்கலாம் அப்படின்னு மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி இப்போ அந்த திட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ ஆதார் கார்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த கடனை நீங்கள் பெற முடியும். ஸோ இந்த கடனை பெறுவதற்கு யார் யார் தகுதியானவர்கள்னா சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு தான், சிறு வணிகர்கள் முக்கியமாக. ஸோ வணிகர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு தகவலில் சந்திப்போம்.